முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி பதிவுத்துறையின் சார்பில் 18 சேவைகள் உள்ளடக்கிய செயல் திட்டத்தினை தொடங்கி வைக்கிறார். அதனை பார்க்கலாம். சேவைகள் போன்ற 18 வகையான சேவைகள் உள்ளிட்ட ஸ்டார் 3.0 மென்பொருள் செயல் திட்டத்தினை காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைக்குமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுகால பாரம்பரியமிக்க பத்திரப்பதிவு துறைய கணினிமயமாக்கும் திட்டத்தை மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில தான் இதை தொடங்கினாங்க. பிப்ரவரி 6, 2000 அன்று நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள் தொலைநோக்கு கண்ணோட்டத்தோட இந்த ஸ்டார் என்கிற சாப்ட்வேரை தொடங்கி வைத்து தமிழ்நாட்டை ஒரு முன்னோடி மாநிலமா உருவாக்கி சாதனை படைச்சாரு. அதே தொலைநோக்கு பயணத்தின் தொடர்ச்சியா 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தக்கூடிய வகையில 123 கோடி ரூபாய் செலவுல 67 அலுவலக கட்டிடங்கள், குளிர்சாதன வசதியுடன் கூடிய புதிய மாதிரி சார்பதிவாளர் அலுவலகங்களின் வரவேற்பறை, இணைய வசதி, காத்திருப்பு அறை, கைபேசி மின்னேற்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 2021 10,643 கோடியாக இருந்த வருவாய் 2024-25 21,968.24 கோடியாக உயர்ந்து 106.4% வளர்ச்சியுடன் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. இந்த வெற்றி பயணத்தின் அடுத்த கட்டமாக பதிவுத்துறை பொதுமக்களுக்கு டிஜிட்டல் முறையில் சேவைகளை மேம்படுத்தி வழங்க இன்று ஸ்டார் 3.0 திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்டுள்ளது. ஸ்டார் 3.0 ஸ்பிரிண்ட் 1 அறிமுகம் மூலமா தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை தற்போது 10 விதமான ஆவண சேவைகளுக்கு அலுவலகத்திற்கு நேரடி வருகை இல்லாமல் ஆவண பதிவுகள் மேற்கொள்ளலாம். அனைத்து விதமான ஆவண சேவைகளுக்கு காகிதமில்லாத ஆவண பதிவு மேற்கொள்ளலாம். பத்திரப்பதிவு அதிகமாக உள்ள முகூர்த்த நாட்களிலும் மற்றும் அனைத்து நாட்களிலும் எப்பொழுது வேண்டுமானாலும் 24/7 ஆவணத்தை பதிவுக்கு இணையதளத்தின் மூலம் தாக்கல் செய்யலாம். இடைத்தரகர் இல்லாமல் இந்த ஸ்டார் 3 புதுப்பிக்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் பொதுமக்களே தானியங்கி முறையில் தானாக பத்திரங்களை உருவாக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இனிமே ரெஜிஸ்ட்ரேஷன் டென்ஷன் இல்ல. ஏன்னா ஸ்டார் 3.0 இருக்கே. சொத்து சரிபார்ப்பு முதல் பத்திரப்பதிவு வரை எல்லாமே ஆன்லைன். இந்த டிஜிட்டல் யுகத்தில் அனைத்து வகையான முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயலாற்றி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பாக நடைபெறும் நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டம் சிப்காட் தொழில் பூங்கா மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளின் தண்ணீர் தேவையை கருத்தில் கொண்டு முள்ளக்காடு கிராமத்தில் நாளொன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் பரவலான தொழில் வளர்ச்சியை உருவாக்கி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. தென் மாவட்டங்களின் வளர்ச்சியை மேம்படுத்தும் விதமாக தூத்துக்குடியில் கடந்த 4.5 வருடங்களில் பல்வேறு சிப்காட் தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு வின்ஃபாஸ்ட் ஆட்டோ இந்தியா பிரைவேட் லிமிடெட் போன்ற நிறுவனம் செயல்பட்டு வரும் நிலையில் செயற்கை நூற்பு இழை நிறுவனம், மின்னணு உற்பத்தி நிறுவனங்கள், விண்வெளி சாதன உற்பத்தி நிறுவனங்கள், கப்பல் கட்டுமான நிறுவனங்கள் ஆகியவை செயல்பட உள்ளது. மேலும் தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுகம் விரிவாக்கம், விமான நிலையம் விரிவாக்கம், மதுரை தூத்துக்குடி தொழில் வழித்தடம் ஆகியவை வணிக தொடர்பை எளிதாக்குகிறது. இதன் தொடர்ச்சியாக தொழில் வளர்ச்சிக்கு புத்துயிரூட்டும் வகையில் தொழில் தேவைகளுக்காக தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் தாமிரபரணி ஆற்றின் நீருக்கு மாற்றாக ஒரு பிரம்மாண்ட முன்னெடுப்புதான் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் நாளொன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர் கொள்திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டி சிறப்பிக்கப்படுகிறது. இத்திட்டமானது ரூபாய் 2,000. மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் சார்பில் 167 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தற்போதைய மந்தைவெளி பேருந்து பணிமனை மற்றும்
முனையத்தில் ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து மற்றும் வணிக வளாகத்திற்கான கட்டுமான பணிக்கும் அடிக்கல் நாட்டுகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து வளாகத்திற்கான கட்டுமான பணியினை அடிக்கல் நாட்டி துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். முக்கிய பகுதியாக திகழும் மந்தைவெளியில் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் சார்பில் 151 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சில்லறை மற்றும் வணிக வளாகத்துடன் கூடிய மந்தைவெளி பேருந்து முனையம் நவீனமயமாக்கப்படுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம், தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் இணைந்து உருவாக்கிய சிறப்பு நிறுவனமான சென்னை மற்றும் சொத்து மேலாண்மை நிறுவனம் செயல்படுத்த இருக்கும் இத்திட்டம் சென்னையில் போக்குவரத்து சார்ந்த மேம்பாட்டை நோக்கிய ஒரு முக்கிய படியாகும். இதில் 2 அடித்தளங்கள், தரைத்தளம் மற்றும் 7 அடுக்குகளுடன் கூடிய 2 கோபுர கட்டடங்கள் சூரிய மின்கல அமைப்புகளுடன் அமைய உள்ளன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து வளாகத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. அடுத்ததாக ராஜீவ்காந்தி சாலை ஒக்கியம் மடுவில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தினால் ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள 4 வழி சாலை பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திடவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ராஜீவ்காந்தி சாலையில் அமைந்திருக்கும் ஒக்கியம் மடுவு பாலம் 96 மீட்டர் அகலத்துடன் இருந்தது. ஆனால் பாலத்தின் இருபுறமும் நீர்வழி பாதையின் அகலம் அதிகமாக இருந்த காரணத்தால் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட மிச்சாங் புயல் வெள்ளத்தின் போது மேல்நோக்கு பகுதியில் அதிக வெள்ளம் ஏற்பட்டது. அதிக மழை பொழிவை தாங்கும் திறன் இல்லாத இந்த நீர்வழி பாதை 96 மீட்டர் அளவிலும் குறைந்த உயரம் கொண்டதாகவும் இருந்தது. மேலும் மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் வரையிலான சென்னை மெட்ரோ வழித்தடம் 3 திட்டப்பணிகள் ராஜீவ்காந்தி சாலை வழியாக இந்த ஒக்கியம் மடுவு பாலத்தை கடந்து செல்லும் வகையில் முன்மொழியப்பட்டது. தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையின் கோரிக்கையின் பேரில் நீர்வழி பாதையை 205 மீட்டராகவும் பாலத்தின் உயரத்தை கூடுதலாக 1.5 மீட்டர் அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டு 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒக்கியம் மடுவு பாலத்தின் விரிவாக்க பணிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் செவ்வனை மேற்கொண்டது. அதன்படி தற்போதுள்ள ஒக்கியம் மடுவு பாலத்தின் இருபுறமும் 2 இருவழி பாலங்கள் கட்டப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் பொது போக்குவரத்திற்கு இன்று திறந்து வைக்கப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய பாலத்தின் வழியே போக்குவரத்து திருப்பிவிடப்பட்ட பிறகு தற்போதுள்ள பழைய பாலம் இடிக்கப்பட்டு மெட்ரோ வழித்தடமும் மற்றும் இருபுறமும் கூடுதலாக ஒரு வழிச்சாலை பாலமும் அமைக்கப்படும். தற்போது நன்றியுரை நல்குமாறு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இவ்விழாவிற்கு வருகை புரிந்து ரூபாய் 167.09 கோடி மதிப்பீட்டில் மந்தவெளியில் ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து மற்றும் வணிக வளாகத்திற்கான கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டியதற்கும் மற்றும் ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் ஒக்கியம் மடுவில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள. அடுத்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி கால்நடைத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை திறந்து வைத்தும் புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். சுகந்தி எப்சிபா, மோனிகா இளநிலை உதவியாளர், ஜெயஜோதி இளநிலை உதவியாளர், கௌசியா இளநிலை உதவியாளர், பாத்திமா நசீமா இளநிலை உதவியாளர், நசீரா பானு இளநிலை உதவியாளர், ஜெயஸ்ரீ தட்டச்சர் மற்றும் நவீன இறைச்சி பதனிடும் வளாக பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சிறு காணொலி.
தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்கள் என பல்வேறு நிலைகளில் இதுவரை இல்லாத அளவில் 2174 பணி நியமன ஆணைகள் ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில் இன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 126 இளநிலை உதவியாளர்கள் மற்றும் 96 தடச்சர்கள் என மொத்தம் 222 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கால்நடை பண்ணையில் அதிநவீன உறைவிந்து வங்கி கட்டிடம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இணை இயக்குனர் அலுவலக கட்டிடம், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கால்நடை மருத்துவமனை, நீலகிரி, திருவாரூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் 4 கால்நடை மருந்தக கட்டிடங்கள், மேலும் தூத்துக்குடி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் 2 கால்நடை பெருக்கம் தீவன அபிவிருத்தி கட்டிடங்கள், ராணிப்பேட்டை மாவட்டம் கனியனூரில் சிறப்பு கால்நடை மருத்துவ வளாக கட்டடம், திருவள்ளூர் மாவட்டம் பண்டிகாவனூர், சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஆகிய இடங்களில் ஒருங்கிணைந்த பண்ணைகள் என மொத்தம் பல்வேறு துறைகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா, தொடர்ந்து பணி ஆணை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு அடிக்கல் நாட்டி வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்னவாக பார்க்கப்படுகிறது? மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாகவும் திறந்து வைத்திருக்கிறார். இதுல முதலாவதாக திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறையின் சார்பில் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் சார்பில் 167 கோடி ரூபாய் செலவுல மந்தைவெளி பேருந்து பணிமனை மற்றும் பேருந்து முனையத்துக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் வணிக வளாகம் கட்டப்பட்டு வருகிறது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா இப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி அந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அதே மாதிரி கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் 16 கோடி ரூபாய் செலவுல அதிநவீன உறைவிந்து வங்கி, கால்நடை மருத்துவமனை, 4 கால்நடை மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் 126 இடைநிலை உதவியாளர் மற்றும் 96 தட்டச்சர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இப்போது தேர்வு ஆனவர்களுக்கு நேரில் வழங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி 2 தொன்மையான தேவாலயங்கள் மற்றும் 2 பழமை வாய்ந்த தேவாலயங்களை புனரமைப்பதற்கு முதல் தவணையாக 1,81,00,000 தொகையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட தேவாலய பிரதிநிதிகளிடம் வழங்கியிருக்கிறார். தொழில் முதலீடு மற்றும் ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் சிப்காட் தொழில் பூங்கா மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளில் தண்ணீர் தேவையை கருத்தில் கொண்டு 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்திற்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போது முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இப்படியாக பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பல்வேறு திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாகவும் திறந்து வைத்திருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.